கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜயமாநகரம் ஊராட்சியில் உள்ள புதுவெண்ணெய்க்குழி கிராமத்தில் விவசாயி ஒருவர் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த மங்களம்பேட்டை வட்டார சுகாதாரத்துறையினர் சென்று அவரது வீட்டை சுற்றியும் பிளீச்சிங் பவுடர் தெளித்தனர். மேலும் எலி வலைகளை அடைத்தும் அங்கும் பிளீச்சிங் பவுடர் தெளித்தனர். இருப்பினும் உண்ணி காய்ச்சல் பாதிப்பு ஒருவருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே விஜயமாநகரம் கிராமத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து கிராம மக்களிடம் அச்சத்தை போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பேருந்து நிலையங்கள் உள்ளே வந்து செல்ல மினி பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் 2950 தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மினி பேருந்துகளுக்கான தேவை அதிகரித்து வரும் வகையில் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளன. அதன்படி 25 கிலோமீட்டர் வரை மினி பேருந்துகளை இயக்கலாம். இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள், பொதுமக்கள், மினி பேருந்து உரிமையாளர்கள் உள்ளிட்டோரிடம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி கருத்துக்கள் கேட்கப்பட்டு அரசிடம் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் பேருந்து நிலையங்களுக்கு உள்ளே மினி பேருந்துகள் வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு மினி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கொடியரசன் கூறும்போது, டீசல் விலை, உதிரி பாகங்கள் விலை உயர்வால் பெரும் நஷ்டத்தில் மினி பேருந்துகளை இயக்கி வருகிறோம். அதனால் தமிழகத்தில் இருந்த மினி பேருந்துகள் எண்ணிக்கை 7500 இருந்து 2940 குறைந்துள்ளது. தற்போது மினி பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவது வரவேற்கத்தக்கது. ஆனால் பேருந்து நிலையங்களின் உள்ளே செல்ல மினி பேருந்துகளுக்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்று கூறுவதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியீனத்தின் உச்சம் என்று கல்வியாளர் பாலகுருசாமி கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய முன்னாள் உறுப்பினருமான பாலகுருசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடியின் விஸ்வகர்மா திட்டம் நாடு முழுவதும் உள்ள பாரம்பரிய கைவினை தொழில் செய்வோரின் வாழ்வாதாரத்திற்கு வலுவூட்டும் நோக்கில் அமைந்துள்ளது. ஒவ்வொருவரும் மேற்கொண்டுள்ள தொழில்களுக்கு உரிய மதிப்பளித்து வாழ்வில் முன்னேற வழிவகை செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தால் நம் நாட்டில் உள்ள 18 வகையான பாரம்பரிய கைத்தொழில் மேற்கொள்ளும் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறுவர். இது நிதி ஆதரவு, தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதுடன் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். இந்த திட்டத்தால் கைவினைஞர் மற்றும் கைத்தொழில் கலைஞர்களின் படைப்புகள் மற்றும் சேவைகள் உரியவர்களுக்கு போய் சேருவதுடன் தரமும் மேம்படும். மேலும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தொழில் பிணைப்பை ஒருங்கிணைக்கும். இத்திட்டம் கைவினர்களையும் கைத்தொழில் வல்லுநர்களையும் கை தூக்கிவிடும். இது தமிழகத்தில் உள்ள பல லட்சம் பேர் வாழ்வில் ஒளியேற்றும் திட்டம். ஆனால் பிரதமர் மோடியை எதிர்ப்பதையே குறியாக கொண்டுள்ள சிலரது பேச்சை கேட்டு தமிழக அரசு இந்த திட்டத்தை எதிர்ப்பது வருத்தத்தை அளிக்கிறது. இந்த திட்டத்தையும் 1950ஆம் ஆண்டில் ராஜாஜி அறிமுகம் செய்த தொழிற்கல்வி திட்டத்தையும் ஒப்பிடுவது கேலிக்குரியது. விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்று கூறுவதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியீனத்தின் உச்சம் என கருத வேண்டி உள்ளது என்றும், இந்த திட்டத்தை எதிர்க்கும் மாநிலம் தமிழகம்தான். இப்படி செய்வதால் தமிழகத்தில் கைவினைஞர்கள், கைத்தொழில் வல்லுநர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த அற்புத திட்டத்தின் மூலம் கிடைக்கப் போகும் பலன்கள் மறுக்கப்படும் என்றும் பாலகுருசாமி கூறியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற மறுத்த மேயருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சொத்து வரி உயர்வுக்கு பழனிசாமியே காரணம் என்று அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் KN நேரு கூறும்போது, திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி திருத்த தீர்மானத்திற்கு எதிராக போராட்ட நாடகத்தை அதிமுக நடத்தியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள் ஆண்டுதோறும் சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனை விதித்த போது அதை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி. திடீரென மக்கள் மீது அக்கறை கொண்டவராக வேடம் போடுவது வேடிக்கை. தமிழக அரசு சொத்து வரியை உயர்த்தாவிட்டால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2021-26 வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் மானியம் 4.36 லட்சம் கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்படும். தூய்மை இந்தியா திட்டம், அம்ரித் 2.0 திட்டம் ஆகியவற்றிற்கான நிதியும் ஒதுக்கப்படாது.
கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்து உள்ளாட்சி அமைப்புகளை திவாலாக்கிய பழனிசாமி அரசியல் ஆதாயத்திற்காகவும் தங்கள் கட்சியின் கலவர ஆய்வு கலேபரங்களை மறைத்து திசை திருப்ப மக்கள் மீது அக்கறை உள்ளதை போல் நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். பெங்களூருவில் பல்வேறு நாசகர சதி செயலில் ஈடுபட்ட லஷ்கர் பயங்கரவாதி ஆப்பிரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இந்தியா கொண்டுவர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானை மையமாக கொண்ட லஷ்கர்-இ பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் சல்மான் ரஹ்மான் கான். இவர் வெடிபொருள் தயாரிப்பது, கடத்துவது, தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கொடுப்பதில் முக்கிய நபராக திகழ்ந்துள்ளார். பெங்களூருவில் பல சதி செயல்களுக்கு காரணமானவர் இவர். இவரை CBI மற்றும் தேசிய புலனாய்வு படையினர் தேடி வந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ருவாண்டாவில் பதுங்கி இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து இந்திய துப்பறியும் போலீஸ் படை நடத்திய வேட்டை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இவரை இந்தியா கொண்டுவர உயர்மட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.